இந்த வீடியோவில் ஜியாரத்னா என்ன, அந்த ஜியாரத் எப்படி பண்ணணும், அந்த ஜியாரத் மூலயமா இறை நேசர்களுடைய தொடர்பை எப்படி ஏற்படுத்தி கொள்வது, அது மூலயமா அந்த இறைத்தன்மையை எப்படி பெறுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜியாரத்துங்கிற அரபிக் வேர்டோட தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சந்திப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. யாருடன் சந்திப்பு அப்படின்னா இறை நேசர்களுடைய சந்திப்பு. இறை நேசர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா ஃப்ரெண்ட் ஆஃப் காட், இறைவனுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இறைவனுக்காக தன்னை முழுவதும் அளித்து ஒண்ணுமில்லாத நிலைக்கு அவங்க செல்லும் போது அந்த இடத்துக்கு இறைவன்கிறவன் ஊடுருவான். அப்படிப்பட்ட நிலைக்கு சென்றவர்களுடன் நம்ம எப்படி தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தர்காவுக்கு போகிறோம், அங்கே இறந்து போனவங்களை எப்படி ஜியாரத்து பண்ணலாம், அவங்க உடம்பு தான் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் பல நபர்களால் எழுப்பப்படும். சாமானிய மனிதர்களாக இருக்கிற நம்மளோட உடம்பு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மூச்சு நம்ம உடம்பை விட்டு போனதுக்கப்புறம் நம்மளுடைய ஒவ்வொரு செல்லும் இறக்க ஆரம்பிச்சிடுது. அது மூலிமா ஒவ்வொரு பார்ட்டும் டீகே ஆகி இந்த மண்ணு நம்மளை சாப்பிட்ருது. பட் இறைநேசர்களுடைய உடல்களை ஏன் மண்ணு சாப்பிட்றதில்லை அப்படின்னா அதுக்கு சயின்டிஃபிக்கலாகவும் பார்க்கலாம், இறை தன்மையோடும் அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். சூஃபியாக்கள் அந்த இறை நேசர்களுடைய அவங்க மூச்சு உடம்பை விட்டு வெளியேறினாலும் ஒவ்வொரு செல்லில் இருக்கிற அந்த பிராண சக்திங்கிறது அப்படியே ஸ்டோர் ஆகியிருக்கும். அந்த இறைத்தன்மை அந்த பிராணசக்தி உள்ளாக்க அப்படியே இருக்கிறதுனால எந்த செல்லும் இறந்து போகாமல் அப்படியே அந்த உயிரோட்டமாக அந்த பயிற்சி பண்ண அந்த ஃப்ரீக்குவன்சியோடு அது அப்படியே அதே நிலையில தான் இருக்குது. அந்த ஒவ்வொரு செல்லுலேயும் இறைவனுடைய அந்த இறைத்தன்மை அதில் இருக்கிறதுனால எந்த மண்ணும் அதை சாப்பிட முடியாது. ஏன்னா உடம்பு கெட்டு போகாது, அப்படியே அது உயிரோட்டமாகவே அந்த உடம்பு அப்படியே இருக்கும், அதே நிலையிலே அப்படி இருக்கும். உலக வாழ்க்கைக்கு வேணுமா அந்த சோல் உடம்பை விட்டு வெளியே போயிருந்தாலும் அதே நிலையிலே இருப்பாங்க. ஹஸ்ரத் அதை அருமையாக சொல்லுவாங்க. ஹஸ்ரத்தோட செட்டு பிள்ளைங்களுக்கு யாருக்குமே மௌத்துங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். உடம்பு வேணுமோ அழிஞ்சு போகலாம், அந்த உயிருக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிறத அந்த இடத்துல மீன் பண்ணுவாங்க. இப்போ இந்த சந்திப்பு எப்படி நிகழணும் அப்படின்னா ஹஸ்ரத் அழகாக சொல்லுவாங்க. இப்படி தீப்பெட்டி தீக்குச்சி இருக்குது, தீக்குச்சியை வச்சு தீப்பெட்டி ரெண்டும் உரசும் போது ஒரு நெருப்பு உருவாகுது, அப்படி இருக்கணும் ஒரு சந்திப்பு. இறைநேசர்களோடக்கும் நமக்கும் அப்படி ஒரு சந்திப்பு இருக்கணும். அவங்களோட இறைத்தன்மை நம்மளோட எல்லா நெகட்டிவிட்டியுமே காலி பண்ணி ஒரு புது ஒவ்வொரு செல்லையும் அந்த இறைத்தன்மை போகிற அளவுக்கு ஆனால் நிகழ்வாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்ரத் சொல்லுவாங்க. என்னோட அனுபவம், பர்சனல் அனுபவம், நான் ஜியாரத்தை பற்றி ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜியாரத்னா அப்படின்னா என்ன அப்படின்னா அவுலியாக்கள்கிட்ட போகிறோம், அங்கே போய் நம்ம குறைகள் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க உடனே அல்லாட்ட அதை கேட்டு வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பாமர சிந்தனை இருக்குது. இது எந்த தவறுமே இல்லை. இது பேசிக் லெவலில் எல்லா சாமானியன்களுக்கும் உள்ள ஒரு சிந்தனை. எனக்கும் ஹஸ்ரத் லைனுக்கு வரதுக்கு முன்னாடி இதே நிலையில தான் இருந்துச்சு. அங்கே போய் நம்ம என்னாச்சும் கேட்டோம் அப்படின்னா உடனே அவங்க ஃப்ரெண்ட் ஆஃப் காடாக இருக்கிறதுனால அவங்க அல்லாட்ட சொன்னாங்கன்னா உடனே நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் எனக்கு வருது. ஹஸ்ரத் லைனுக்கு வந்ததுக்கப்புறம் ஹஸ்ரத்தோட சீடர் அஸ்ரஃப்ங்கிறவங்க, அவங்கள்ட்ட நான் இந்த விஷயத்தை கேட்டேன். எப்படி நான் ஜியாரத் பண்ணணும், ஹஜ்ரத்திட்ட போய் எப்படி கேட்கணும், நான் எனக்கு எல்லா தேவைகளையும் நான் போய் கேட்குறேன், அது கரெக்டாக அப்படின்றவொன்னே அஸ்ரஃப் அவங்க ஹஸ்ரத்தோட சீடர் அவங்க சொன்னாங்க, தம்பி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னாச்சும் தேவை அப்படின்னா டீ கடையில் போய் வேலை செஞ்சால் 500 ரூபா கிடச்சிரும், அதுக்கு தான் நீ போய் அவங்கள்ட்ட போய் நிற்கிறியா, அது ரொம்ப உனக்கு கேவலமாக இல்லை அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காண்டி தான் நீ ஹஸ்ரத்திட்ட வந்தியா, அப்போ எப்படி நான் இதை பண்ணணும் அப்படின்றோன்னே அங்கே போய் அவங்கள தான் கேட்கணும், எனக்கு இது வேணும் அது வேணும், இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும், எனக்கு கல்யாண பிரச்சனை சால்வ் ஆகணும், குழந்தை வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. அங்கே போய் இறைவனை தான் கேட்கணும், அங்கே போய் அந்த அவுலியாக்கள் வாழ்ந்த வழிமுறைகள் எப்படி நீங்கள் தான் வேணும்னு கேட்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ அதுதான் என்னோட ஜியாரத்தை பற்றியான விழிப்புணர்வுக்கான ஆரம்ப புள்ளின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் ஹஸ்ரத் என்னென்ன சொன்னாங்கங்கிறத கேட்க ஆரம்பித்தேன். என்னோடய விழிப்புணர்வும் கான்சியஸ்னஸும் அதிகமாகும் போது ஒவ்வொரு நிலையாக அது மாற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து ஹஜ்ரத்திட்ட போனால் எதுவுமே கேட்கக்கூடாது, நம்ம தேவைகளை ஜஸ்ட்டு போய் நின்றுட்டு வரணும் அப்படிங்கிறது அந்த பாயிண்டில் தான் முடிவு பண்ணேன். ஹாஜா மொய்தீன் சிஸ்தி அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கோட்டு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இங்கே வரவங்க எல்லாமே இது வேணும் அது வேணும், இது நடக்கணும் அது நடக்கணும்னு கேட்குறாங்க. ஆனால் யாருமே நான் வேணும்
அல்லா வேணும்னு கேட்குறதில்ல அப்படின்ட்டு ஒரு கோட் இருக்குது. இதை வந்து ஹஸ்ரத் நிறையா வாட்டி டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இங்கே வரவங்க எல்லாமே இது வேணுப்பா அது வேணுப்பாங்கிறாங்கப்பா, யாருமே என்ன கேட்டு வரல. இதே தான் நம்ம அவுலியாக்களுக்கும் பொருந்திக்கணும் அப்படிங்கிறது எனக்கு காலகட்டத்தில் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த பாயிண்ட், அந்த கோர் பாயிண்ட்லேருந்து நான் எங்கே ஹஸ்ரத்கிட்ட போனாலும், அதுக்கு முன்னாடி நான் வந்து குழந்தை வேணும்னு நான் ஹஸ்ரத்கிட்ட போய் கேட்டு அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தவன் தான். அதுக்கப்புறம் அந்த லைன் உள்ளக்க வந்ததுக்கப்புறம் ஜியாரத்துங்கிறது இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு கண்டிஷனிங் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் சரண்டர் டு த நோ மைண்ட் அப்படின்ட்டு போய் இருக்கும்போது அது தானாக நிகழ்கிறது, நம்மளுக்கு என்ன வேணுங்கிறது நடக்கிறது. நான் நாகூர் தர்காவுக்கு ஜியாரத்துக்கு போனாலும், ஹஸ்ரத்கிட்ட ஜியாரத்துக்கு போனாலும், எந்த தர்கா அவுலியாக்கள்கிட்ட போனாலும் எதுவும் எனக்கு வேணும்னு நான் கேட்குறதில்ல. நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ அந்த வழிமுறைகளை சொல்லிக் கொடுங்க, அந்த வழிமுறைகளை கற்றுக்கிறதுக்கான சூழ்நிலைகளை எனக்கு உருவாக்கி கொடுங்க, நான் உங்களை மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது தான் கேட்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்காம ஜஸ்ட்டு போய் நின்றுட்டு வர்றது தான் என்னோடய ஃபார்மாலிட்டிஸாக மாறிச்சு. அப்போ நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும், அப்போ இதுமாரி போய் கேட்குறாங்களே அதெல்லாம் தவறா அப்படின்னு கேட்டால், இங்கே தவறு ரைட்டுங்கிறது எதுவுமே கிடையாது என்னோட புரிதலில். இப்போ ஒரு சாமானியனாக ஒரு தர்காவுக்கு வந்து எல்லா மதத்தரப்பட்ட மக்களும் வந்து ஜியாரத் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட, அந்த அவுலியாக்கள்கிட்ட, சூஃபியாக்கள்கிட்ட எனக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும், அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும்னு கேட்குறாங்க. அவங்களோட வைப்ரேஷன் எந்த அளவுக்கு சப்கான்ஷியஸில் அவங்க இறங்கி அதை கேட்குறாங்களோ அது உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சயின்டிஃபிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்படி இதை அழகாக சயின்டிஃபிக்கலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் எப்படி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நானே வந்து பெரிய எஜமான்ட்ட வந்து துவா கேட்குறேன், என்னோடய கோரிக்கைகளை வைக்கிறேன். எப்படி கோரிக்கைகளை வைக்க, நான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கேன், அந்த பிரச்சனைக்கு எனக்கு உடனே சொல்யூஷன் கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா எனக்கு அது சால்வே பண்ண முடியல, என்னோடய ஹியூமன் அந்த சூழ்நிலைக்கு அந்த பிரச்சனையை என்னாடி சால்வே பண்ண முடியல, நான் அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு, ஐ நீட் ஒரு சப்போர்ட். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கண்ணை மூடி ரொம்ப சப்கான்ஷியஸில் போய் ரொம்ப மன உருகி கேட்குறேன். அப்போ மன உருகி கேட்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, என்னோடய மைண்டை அந்த இடத்த கடந்துடுறேன், என் பாடி அந்த இடத்துல கடந்துடுறேன். அப்போ எந்த தாட்டுமே இல்லாமல் அந்த தாட்டை மட்டும் நான் அந்த இறைவன்ட்ட வைக்கிறேன். அப்போ என்ன ஆகுது, சயின்டிஃபிக்கலாக மேனிஃபெஸ்டேஷன் அங்கே நடக்குது. நம்ம தாட்டை வைக்கும் போது அந்த தாட்டு வந்து ஸ்ட்ராங்காக நம்ம சப்கான்ஷியஸில் அடித்து அதுக்கான சூழல்களை அது ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி அந்த சூழல்களை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்குது. ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல நோ மைண்ட், தாட்டே இல்லாமல் ஒரு சமநிலையில் தான் நம்ம இருப்போம். மைண்ட் அங்கே கடந்து, பாடியை கடந்து, தாட்டே இல்லாத சமநிலையில் இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருக்கிற இறைநேசர்களும் தாட்டெல்லாம் கடந்து ஒரு ஜீரோ மைண்டில், ஒரு சப்கான்ஷியஸில் இருக்கும் போது, கான்ஷியஸ்னஸாக ஜீரோ அவேர்னஸில் இருக்கும் போது இந்த ரெண்டும் சிங்க் ஆகி அது ஈஸியாக அவங்களுக்கு நடக்குது. இதை இப்படி நான் பார்க்குறேன். அப்போ பக்தி மார்க்கத்தில் இந்த கேட்டு பெறும் போது எப்படி அது கிடைக்குதுங்கிறத இங்கே நான் மீன் பண்ணுறேன். அதுவும் தவறு இல்லை, அப்படியும் நம்ம அதை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு என்னோட புரிதல். இந்த பூ போடுறது, பக்தி ஏற்றுறது, ஹத்தர் ஊற்றுறது, போர்வை போடுறது, இதை மாதிரியான சடங்குகள் வந்து எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நம்மளுடைய அவங்க மேலே உள்ள முஹப்பத், அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் நம்மள சிலர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு நான் செய்கிறேன், திருப்பி அவங்க செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதத்தன்மையை வந்து உருவாக்குறாங்க. அவங்க மேலே உள்ள முஹப்பத், அந்த காதல் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய சப்கான்ஷியஸில் அவங்களுடைய தன்மைகள் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதோட வெளிப்பாடு தான் இந்த ஹத்தர் ஊத்துறதா இருக்கட்டும், பூ போடுறதா இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம காதலோட வெளிப்பாடு தான். இது செய்கிறதுனால அவங்களுக்கு எந்த பலனும் இல்லை, அவங்க எதுவுமே எதிர்பார்க்காத, அவங்க வாழ்நாளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த மெட்டீரியல் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் குப்பையில் போட்டுட்டு இறைத்தன்மை தான் வேணும், இறைவன் தான் வேணும்னு இருந்தவங்களுக்கு நீங்கள் போடுற ஹத்தரும் உங்களோட காதல் வெளிப்பாடு தான் தவிர அவங்களுக்கு எந்த தேவையும் அதனால் பூர்த்தி ஆக போகிறதில்ல. அவங்களுக்கு எந்த தேவையும் அற்றவர்கள், நம்ம தான் தேவை உள்ளவங்க. இதை பற்றி ஹசரத் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த நேச்சைன்னு சொல்கிறாங்களே, நீச்சை காணிக்கை. இதேமாரி எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சுன்னா நான் வந்து இவ்வளோ காசு காணிக்கை கொடுக்குறேன், இது எனக்கு நடந்துச்சுன்னா நான் இவ்வளோ அமௌண்ட்டை உண்டியலில் போடுறேன் அப்படிங்கிறத வந்து வைக்காதீங்க அப்படின்னு ஹசரத் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த தேவையும் உன் மூலியமாக கிடையாது, நீயே பிச்சை எடுக்க தான் அவங்கள்ட்ட வர, நீ என்ன அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்குற அளவுக்கு நீ மாறிட்ட, நீ உருவாக்கிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹசரத் சொல்லுவாங்க. அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, சப்கான்ஷியஸில் நம்ம அங்கே ஒரு கண்டிஷனிங் பண்ணுறோம். சப்கான்ஷியஸில் என்ன மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா, இது எனக்கு நடந்துச்சு அப்படின்னா நான் இதை கொடுக்குறேன் அப்படிங்கிறது நம்மக்குள்ள
சப்கான்ஷியஸ் லேயரில் அது போகிறதுக்கு நம்மளுக்கு தான் அது பயனடையுமே தவிர, நீங்கள் கொடுக்குற காசுனாலையும் அவங்களோட தன்மை ஏறுறதோ இறங்குறதோ அவங்க எப்பயுமே அவங்கள அழிச்சிட்டு இறை தன்மையை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இறைவனை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு நாட்டம் கிடையாது. இங்கேயும் நம்ம தான் அதை உருவாக்கி இப்படி நேர்த்திக்கடை வச்சு அவங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்தோம் அப்படின்னா நடக்கும், அப்படி நடந்தால் நான் இவ்வளோ கொடுக்குறேன் அப்படிங்கிறது நம்ம தான் கண்டிஷனிங் பண்ணிக்கிறோம் பக்தி மார்க்கெட்டில் தவிர ஆன்மீக தரிக்கா லெவலில் அது கிடையவே கிடையாது. இப்போது சூஃபியாக்களை அடையிறதுக்கான வழிமுறைகளை ஆர்கிடைப்லேயே அந்த காலத்தில் வடிவமைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நாகூர் தர்காவுடைய கேட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள அடையிறதுக்கான கேட்டு 7 கேட் இருக்கும். இது ஹியூமனோட பாடியை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணி அப்பயே உருவாக்கியிருக்காங்க. ஹிந்துசத்தில் சக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. 7 சக்ராஸ் அதை ஆக்டிவேட் பண்ணால் தான் அதுக்கப்புறம் ஞானம் அடையும். அதேமாதிரி இஸ்லாமிய சூஃபிசம் மார்க்கில் லத்தாயிஃப்னு சொல்லுவாங்க. முக்கியமான அந்த 7 புள்ளிகளை கனெக்ட் பண்ணால் தான் அந்த தொடர்பு ஏற்படும். அதேமாரி 7 நப்சுகளை நம்ம கடக்கும் போது தான் அந்த நிலைக்கு அடைய முடியும். இதை மீன் பண்ணி தான் ஆர்கிடெக்டாகவே தர்காக்களில் வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு லேயர்லேருந்து எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ண முடியுங்கிறத நம்ம இமேஜினேஷன் பண்ணிக்கணும். அப்போ அவங்களோட நம்ம இணையணும் அப்படின்னா நம்ம எந்த நிலைக்கு அந்த 7 நப்சுகளை கடந்து போகும்போது தான் அவங்க இறைத்தன்மை அடைய முடியும். நான் அடைஞ்ச இறைத்தன்மை நீ அடைய முடியும், நீ என்னோட தொடர்பு ஏற்படுத்த முடியும், என்னோட ஃப்ரெண்ட் ஆக முடியும், என்ன மாதிரி நீ ஆக முடியுங்கிறது அதோட ரெப்ரசன்ட் பண்ணுது. தர்காவில் இருக்கிற சில விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமாக முன்னோர்கள் வடிவமைச்சிருப்பாங்க. தர்கா கதவுன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக 4:30 மணிக்கு காலையில் திறப்பாங்க. அதேமாரி ஈவினிங் ஒரே நேரம் மாறும்போது 5:50 to 6:40 வரும். 1 இயரில் அதோட டைமிங் இதை பொறுத்து மாறும். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை. இறை மூச்சு, மனிதனோட மூச்சு அந்த இறைத்தன்மையோட கனெக்ட் ஆகிறதுக்கான அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அப்போ மூச்சோட்டம் இந்த இடத்துல ஓடிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஓடிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் உட்காந்து கதவு திறக்கும் போது நம்ம ஜஸ்ட் சும்மா உட்காந்தோம்னா நம்ம மூச்சோட்டம் ஆட்டோமேட்டிக் அந்த அலைன்மெண்ட்டில் தான் இருக்கும். அலைன்மெண்ட்டில் இருக்கும்போது ஈஸியாக அந்த இறைவனோட கனெக்ட் ஆக முடியும், மைண்டை கடந்து போக முடியும். அதுக்காண்டி தான் 4:30 மணிக்கு கதவை திறந்தாங்க. அப்போ எந்த எம்டினஸும் இல்லாமல் நீங்கள் அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் ஆகும்போது ஈஸியாக நீங்கள் உங்களுடைய இந்த வாழ்க்கைக்கான தேவைகள், அவங்க எப்படி வாழ்ந்தாங்கங்கிற அந்த டேஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வரும். அதுக்காண்டி தான் நாகூர் தர்காவில் பார்த்திங்கன்னா 2 டைமில் கதவை திறப்பாங்க. ஒன்று 4:30, இன்னொன்று 6:20 ஈவினிங். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஹைலி கான்சியஸ், நம்மளால ஈஸியாக அந்த நேரத்தில் அந்த கனெக்ட் ஆகிறதுக்கான நேரம். அதனால தான் எங்கள் தகப்பனார் அடிக்கடி சொல்லுவாங்க, கதவு திறக்க போய் உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்லும் போது எனக்கு அதுக்கான வேல்யூவோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸோ தெரியல. ஆனால் அவங்க ஜஸ்ட்டு கதவு திறக்க போய் உட்காருன்னு தான் சொன்னாங்க. அதுக்கான பின்னாடி உளவியலோ அதுக்கான அர்த்தங்களோ அவங்க சொல்லலை. அதனால நம்மளுக்கு அது ஒரு புதுசாக ஈர்ப்பாக இல்லை. ஆனால் அதோட உண்மையான எசன்ஸ் என்ன அப்படின்னா, அவங்களோட ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா கதவு திறக்கிற நேரத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு போய் உட்காந்தாலே ஈஸியாக உங்களால் மைண்டை கடந்து அவங்க ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் ஆக முடியும். அதனால தான் நாகூர் தர்காவில் கதவு திறக்கும் போது மார்னிங்கை விட ஈவினிங் டைமில் நிறையா நபர்கள் உட்காந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இஸ்லாத்தில் தஹஜத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழுகையை கொண்டுட்டு வந்தாங்க. அந்த தஹஜத் தொழுகையோட உள்நோக்கமும் இதுதான். அந்த தஹஜத் தொழுகையில் ஈஸியாக அந்த டிவைன் பவரோட கனெக்ட் ஆக முடியும் அந்த ப்ராக்டிஸ் மூலிமா, அந்த பயிற்சி மூலிமா. தொழுகைங்கிறது உச்சக்கட்டமான பயிற்சி. அதேமாரி பயிற்சி, அந்த ஒரு பயிற்சி போதும் நம்ம இறைவனோட கலக்கிறதுக்கு. அது அவ்வளோ முக்கியமான பயிற்சி. ஆனால் அந்த பயிற்சிகளையும் நம்ம சடங்குகள் ஆகிட்டோம். அதை பற்றி டீட்டெயிலாக எப்படி தொழுகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ சேனலில் போடலாம். தஜ்ஜத் தொழுது எனக்கு எல்லாம் கிடச்சிரும், ஒரு 3 நாள் தஜ்ஜத் தொழு எல்லாம் கிடச்சிரும்னு சொல்லிட்டு எது சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரீத்திங் அலைன்மெண்ட் இருக்கும். அந்த ப்ரீத்திங் அலைன்மெண்ட் இறைவனோட ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்கு அந்த அலைன்மெண்ட்டில் இருக்கும். இறைவனோட தன்மையும் நம்ம மூச்சோட்டமும் அந்த நேரத்தில் கனெக்ட் ஆகிறதுக்கான அலைன்மெண்ட்டில் இருக்கிறதுனால அது ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக அது நடக்கும். இப்போது என்ன விஷயங்கள் பார்த்தோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, ஜியாரத்னா என்ன, இறைநேசர்கள் எப்படிப்பட்டவங்க, என்ன மாதிரியான சடங்குகள் இருக்குது, பக்தி மார்க்கத்தில் எப்படி ஜியாரத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். பார்ட் 2ல் எப்படி இதை ஜியாரத்து பண்ணணும், ஜியாரத்து பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ட் 2ல் பார்க்கலாம். பார்ட் 3ல் இதை ஒரு பயிற்சியாக எப்படி பண்ணுறது,
அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை பற்றியான உங்கள் கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன மாதிரியான ஜியாரத் முறைகள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.